நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்பா. நீர் பெரியவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்பவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இருப்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில உலாபவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இறங்கி வந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக எங்கள் யாவையும் சுமந்து தீர்த்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக எல்லா காயங்களையும் பட்டியலே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் பட வேண்டிய எல்லா பாடுகளும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா மரிக்க வேண்டி எங்களுக்காக நீர் மரித்தீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் ஜீவிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேற்றரவாளரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கே நாமத்தில் 2-3 பேர் குடியின் மத்தியில் இருப்பேன்னு சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இருக்கு என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல எபினேசரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்ரோயே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எகவா ராஃபாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எகவா ஷம்மாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எகவா ரூவாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எகவா நிசியே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்ஷடாயே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆதியும் அந்தமானவரே, அல்ஃபா ஒமேகாமானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அற்புதம் அதிசயனை காண செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ளவரே, தயவு பாராட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. நீர் போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். எங்களோட பேசுங்கப்பா. வார்த்தையின் தேவன் எங்களோட இடைப்படுங்கப்பா. எங்களோட பேசுங்கப்பா. இந்த நாள்ல எங்களோட நீங்க இடைப்படுங்கப்பா. எங்கள் மத்தியில இருக்கிற தேவனை உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே நல்லவர் அப்பா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம்
நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலையில் தேடுவனும் கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளிலும் இந்த காலை வேளையில உம்மை கண்ட கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தந்ததுக்காக நன்றி நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபை மாத்திரம்தான்ப்பா. உங்களுடைய மகா பெரிய கிருபைக்காகவும் இரக்கங்களுக்காகவும் தயவுக்காகவும் நன்றி 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 ஏசப்பா. எங்க ஆயுசு நாட்களை இந்த ஒரு புதிய நாளை காணும்படியாய் நீங்க பாராட்டின மகா பெரிய இரக்கத்துக்காக நன்றி நன்றி ஏசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துவக்க முடிவுக்கு நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உம்மை பாட இருக்கிறோம், துதிக்க இருக்கிறோம், ஜெபிக்க இருக்கிறோம், உங்களுடைய வேதத்தை வாசிக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் அப்பா. தேவன் எங்களோடு இடைப்படும்படியா, எங்களோடு நீங்க பேசும்படியா, இந்த நாள்களுடைய மன்னாவை எங்களை பிட்டு தரும்படியா, அதை உட்கொண்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியில பலனடைந்து இன்னும் உமக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியா தேவன் எங்களுக்கு இன்னும் உதவி செய்யும்படியாய் அப்பா அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர வேண்டிய பிள்ளைகள் சீக்கிரமாய் துரிதமாய் கொண்டு வாங்கப்பா. எங்கள் குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் இப்போதே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை மன்னித்து கழுவி ஏசப்பா இந்த அதிகாலை ஜெபத்துக்கு எங்களை நீங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளும் கொண்டு வாங்கப்பா. புது புது ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவன் எல்லா தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி, பலவீனத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா. ஒரு உற்சாகத்தின் ஆவியை தரும்படி அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை ஒருத்தரும் மிஸ் பண்ணாதபடி ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து நிறுத்தும்படி அங்கே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எல்லா துதி கனமாகியும் ஒருவருக்கும் அங்கே செலுத்துகிறோம். மீட்பர் வச்சவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உன்னத பாட புஸ்தகத்தில் 318வது பாடல், பாலைவனமாக இருந்த எங்களை சோலைவனமாக மாற்றினரையான்னு சொல்லி நம்ம அவரை பார்த்து ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சுருக்காங்க. அதை நினச்சி பார்த்து நம்ம பாடுவோம். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போலிருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போலிருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவன
இன்னுமாய் அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் அவருக்காக பயன்படுத்தும்படியாய் தேவ நாம மகிமைக்காக எங்களை இன்னும் பயன்படுத்தியே இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. இன்னொரு பாடல் பாடலாம். 610வது பாடல். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும் சொல்லி முடியாத அற்புதங்களை செய்கிற நீங்க ஒருவர் மாத்திரம்தான்ப்பா. எங்க வாழ்க்கையிலும் அநேக அற்புதம் செய்தவர், இன்னும் செய்து கொண்டிருப்பவர், செய்ய போகிறவர் நீங்க ஒருவர் மாத்திரம்தான்ப்பான்னு சொல்லி உம்மால மாத்திரம்தான் என் வாழ்க்கை மாறும்னு சொல்லி விசுவாசத்தோட அந்த பாடலை பாடலாம். உன்னத பாடல் புஸ்தகம் 610வது பாடல் 610. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், என் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாம் சொல்லமா. இயேசுவே உம்மாலேதான் எல்லாமாகும். என் வாழ்க்கை உம்மால மாத்திரம்தான் முடியும்பா. என்னை மாத்த உம்மால மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்க உம்மால மாத்திரம்தான் ஆகும்பா. என் சிறையிருப்புலேருந்து திருப்பத்துக்கு உம்மால மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உம்மால மாத்திரம்தான் ஆகும்பா. நல்லா முழங்கால் படிக்கிட்டு அவர் ஒருவரால் மாத்திரம்தான் எல்லாமே ஆகும். என்னால் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இது வரைக்கும் நடத்தினது நீங்க தான்ப்பா, இனியும் நடத்த போறது நீங்க தான் ஆண்டவரே. உங்களோட வருகை நாட்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. மூட நாங்க அந்த வாகனத்துல பரத்துல ஏறி போகிறதுக்கும் உம்மால மாத்திரம்தான் ஆகும்ப்பா. எங்க தகுதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே உம்மால தான் ஆகும். என் வாழ்க்கை உம்மால மாத்திரம்தான்மா ஆகும். என்னை ஆசீர்வதிக்க உம்மால ஆகும். முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் நித்திய அந்த ஜீவன் வாழ்க்கை, அந்த நித்திய வீட்டுக்கு போகணுன்றது தான். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உம்மால மாத்திரம்தான் ஆகும் ஆண்டவரே. நீங்க அநேக தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த தெய்வமும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் இயேசு மாத்திரம்தான் நானே பலியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனால எல்லாம் ஆகும்னு சொன்ன ஒரே தெய்வம் அவர் ஒருவர் தான். இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் அறிகிற அறிவை கொடுத்ததுக்கு அவரால் மாத்திரம்தான் ஆகும். அவரை தேடுறதுக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்கு அவரால் ஆகும். என்னை கொண்டு வந்தது உமால தான்ப்பா, உங்களோட கிருபை தான்ப்பா. நானாக ஏஞ்சி வரலாண்டோரே அப்படி ஒரு உணர்வை தந்தது நீங்க தான்ப்பா. நம்ம நாங்கள் உயர்த்துக்கிறோம் அப்பா. நல்லா அவரை ப்ரைஸ் பண்ணி ஒரு பாடலாக பாட போகிறோம்.
நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரைஸ் பண்ணலாமா? அவர் நாமத்தை சொல்லி, அவர் நாமத்தை சொல்லி, அவரோட நாமத்தை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் அநேக கட்டுகள் விலகி ஓடும். நமக்கு அநேகருக்கு நம்ம ஒரு ஆசீர்வாதமாக மாற்ற தேவனாக ஆகும். அவரை உயர்த்த உயர்த்த இன்னும் நமக்குள்ள இருக்க சோர்வுகள் அகன்று போகும். அவரை துதிக்க துதிக்க நம்ம பலவீனங்கள்லாம் பலவானாய் மாறும். நல்லா ஆண்டவரை உயர்த்துவோமா? நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா நேரம் முழங்கால் படியிட்டு, ஆரம்பத்திலே நம்ம உட்கார்ந்துக்கிறோம் சோர்ந்து போய், நல்லா நேரம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, அநேக நேரம் சொன்ன ஒன்றுதான், நம்மளோட முயற்சிகளை வேணால் தோற்று போகலாம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு கேட்கிற காரியம் தோற்று போகாது. ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுத்து நம்ம அவரை உயர்த்துவோமா? அவரை உயர்த்துவோமா? ஒப்பு கொடுப்போம், நம்மளை அர்ப்பணிக்கலாம். முழங்கால் படிக்கிறதுக்கான ஒரு அடையாளமே என்னன்னா, அர்ப்பணிக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, என் பலன்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவர் முன்பதாக என்னை தாழ்த்துறதுக்கான அடையாளம். நல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஒன்றுக்குமே உதவாம இருந்த என்ன இதுவரைக்கும் நடத்தி வந்தது நீங்க தான்ப்பா. ரத்தத்துல கிடந்த எங்களை பிழைத்திரும் சொன்னது நீங்க மாத்திரம் சப்பா. எதுக்குமே உதவாம இருந்தோம், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம். எங்களை இந்த இடத்துல உயர்த்தி வச்சு அழகு பார்க்கறது உங்க கிருபை தான் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இங்கே உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இங்கே எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் எங்கள் கூடவே இருந்திருக்கிறீங்கப்பா. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நெருக்கத்தில் எங்கள் பாடுகள் எங்களோடு இங்கே இருந்திருக்கிறீங்கப்பா, எங்களை வந்து விடுவித்திருக்கிறீங்கப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் மறந்து விடுறவங்களா இல்லாமல் அவர் செய்த நன்மை நினச்சி பார்த்து அவர் உயர்த்துறவங்களா, அவருக்கு நன்றி உள்ளவர்களா அப்பா நம்ம உயர்த்துவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நம்மளோட நம்பிக்கையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இயேசு பரத்துக்கு ஏறி போயிட்டு எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வருவேன்னு சொன்னார். வர்றது மாத்திரம் இல்லை, வந்து நம்மளையும் கூட்டிகிட்டு போவார்ன்ற நம்பிக்கை தான். அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரை தேடுறோம், கூடி வந்திருக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் ஆயத்தமாக இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஒப்பு கொடுத்து ஒரு பாடல் பாட போகிறோம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன் சொல்லி. இது ஒரு நம்பிக்கையோட பாடலாம். அதுக்கு நம்ம முதல்ல ஒப்பு கொடுத்து, நான் ஆண்டோட வருகை இன்னைக்கு இருக்குமானா எடுத்துக்கொள்ளப்படுவேனா? என்கிட்ட பாவம் இருக்குதா, குற்றங்கள் இருக்குதா, ஒரு வேலை இருந்தா அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டுங்க அந்த ஒரு உண்மையாக அந்த பாடலை பாடலாம். ஏன்னா ஆண்டவர் மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. தகுதி உள்ளவர்களாம் எங்களை மாற்றுங்க. நாங்கள் தகுதி இல்லாதவங்களாம் இருந்தாலும் எங்களை மன்னிங்கப்பா. உங்களோட வார்த்தைக்கு எடுத்து நின்னா மன்னிங்க ஆண்டவரே. கீழ்ப்படியாமல் நாட்களுக்கு மன்னிங்கப்பா. உங்களை தேடாத நாட்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, அந்த துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, நாங்கள் தூதர்களை போல இருப்போம்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எப்போதும் இடைவிடாமல் ஆராதிப்போம்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த இடத்துக்கு நாங்கள் வரத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் மூலியமா அநேகரை நீங்கள் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை உணர்த்துங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எப்போதும் பரத்தை நோக்கி அதையே வாஞ்சியா காத்திருக்கிறவங்க இருக்கு, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நல்லா பாடலாமா? வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
மன்னன் வருவார், யோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கே, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கே, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். விசுவாசத்தோடு சொல்லமா? கையை தட்டாம கையை உயர்த்தி, மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கையோட இன்னும் அவருக்காக பரிசுத்தமா வாழணும். ஏதோ பாடல மாத்திரம் ஆண்டவர் வருவார், என்னை எடுத்துக்கொள்ளப்படுவார், அங்க போய் துதிப்பேன் ஆராதிப்பேன்னு பாடிடுவோம். ஆனா அதுக்கான தகுதி உள்ளவர்களாம் எங்களை மாத்துங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்து கேட்போமா? உங்களோட வருகை மிக சமீபமா இருக்குதுப்பா. மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபத்திற்குன்னு சொன்ன தேவனப்பா. இன்னைக்கு சபையில இருக்கிற எங்களுக்கே மனம் திரும்புங்கள்னு சொல் அடிக்கடிக்கு நினைவூட்ட வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் தான் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. உங்களோட வருகை இருக்குமானா அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறது அளவுக்கு எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பேச்சில், எங்கள் பார்வையில், எங்கள் செயலில் ஒரு மாற்றம் வரட்டும்ப்பா. உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதெல்லாம் வாய் திறந்து கேட்போமா? இயேசுவே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பரிசுத்தமாக வாழ, உமக்கு சாட்சியாக வாழ, உங்களோட ஊழியத்தை செய்ய, அநேகருக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்படியே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக இந்த நாளில் எங்கள் பள்ளிக்கூடங்கள், எங்கள் கல்லூரிகளில், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற இடத்துல, நாங்கள் கூடியிருக்க இந்த ஜனங்கள் மத்தியில், பார்க்குற ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா இடங்களும் உங்கள் நாமத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாயமால பண்ணுறவங்களாம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா. இந்த நாளில் உண்மை வெளிப்படுத்தி உங்கள் மகிமைக்காக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் எல்லா இடத்துலையும் எங்களை கொண்டு போகிற எல்லா இடங்களும் எங்களை பயன்படுத்துங்கப்பா. தேவன் எங்கள் மூலிமா அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, நாங்களும் ஆயத்தமாக இருக்கணும், அநேகரை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கிருபை இன்னும் தரும்படியாய் நாங்கள் செய்கிற அந்த வேலை, தொழிலில், படிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும்ப்பா. தேவன் ஒரு முன்னேற்றம் அடைய உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் இந்த மாதங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாது இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியா எங்களை கைவிடாமல் இதுவரைக்கும் நடத்திருக்கிற தேவன் இன்னமும் நடத்தும்படியா, இன்னமும் எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போதுக்காய் நன்றி. எங்கள் பலவீனங்கள்லாம் மாறட்டப்பா, எங்கள் கடன்கள், சுமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் போராட்டங்கள்லாம் மாறட்டப்பா. தேவன் எங்களை இன்னும் விடுதலையோடுமை ஆராதிக்க, துதிக்க, உங்கள் ஊழியத்தை செய்ய இன்னும் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த நேரத்தில் எங்கள் போதர் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் போதர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க போக்கியவரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவன் அவங்களை இன்னுமா பலப்படுத்தி ஏசப்பா, இன்னமும் அநேகருக்கு அவங்களை ஆசீர்வாதமாக எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த ஆண்டில் அவங்க மூலமாக வச்சிருக்க எல்லா திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேறட்டப்பா. அவங்களோட எல்லா தேவைகளை சந்திக்கப்பட்டப்பா. ஊழியத்தின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டப்பா. அவங்களை கொண்டு ஏசப்பா இந்த பகுதி மாத்திரம் அல்லப்பா,
இன்னும் சுற்றி இருக்கும் எல்லா கிராமங்களும் அவங்களோட அப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்க மூலியமா இன்னும் வெளியரங்கமான பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடைபெறணும் ஆண்டவரே. தேவன் நீங்க அவங்கள அப்படியே ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. எங்க போதர் குடும்பத்தார இன்னுமா அதிகமா வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. எல்லா துதி, கன, மகிமை ஒருவருக்கே எங்க செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில குறிப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆபிரகாம் பிரதர் வந்து ஜெபம் பண்ணுங்க. முதலாவது நம்ம ரட்சிப்புக்காக எல்லாம் ஒரு பாரத்தோட ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கும் பார்க்குறோம் நம்ம சபையிலேயே அநேக குடும்ப தலைவர் சபைக்கு வராம இருக்கிறத பார்க்குறோம். அவங்க எல்லாம் ஆண்டவர் கொண்டு வரணும். யோசுவா சொல்றது போல நானும் என் வீட்டாரும் வந்தா கர்த்தரையே சேவிப்போம் நிலைமைக்குள்ளாக நம்மளோட ஒவ்வொரு குடும்பமும் மாறணும். அதே மாதிரி நம்ம உறவுகள், நம்ம அந்த வைக்கோசம் எழுதப்பட்ட நபர்கள், நம்ம நண்பர்கள், இந்த பகுதி ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு ரட்சிப்புக்காக மேல ஒரு பாரத்தோட மேல நேரா முட்டி போட்டு நம்ம ரட்சிப்புக்காக ஒரு பாரத்தோட ஆண்டவரே என்னோட அப்பாவை கொண்டு வாங்கப்பா. என்னோட கணவரை கொண்டு வாங்க ஆண்டவரே. என்னோட குடும்பத்தை கொண்டு வாங்கப்பா. எங்க நண்பர்களை, எங்க சகோதர சகோதரியை கொண்டு வாங்கப்பா. ஒரு பாரத்தோட ஆண்டவரே, உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. ஒரு மனுஷனை திருப்பதுக்கு உம்மால மாத்திரம் தான்ப்பா கூடும்னு சொல்லி, தேவன் இந்த காலை வேளை நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வாரு. நல்லா ஒரு பாரத்தோட ஜெபம் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா. ஆஸ்திரிப்படுறது நல்ல நாளுக்காக நன்றி கர்த்தாவே ஏசப்பா. கடந்த இரவு முழுவதும் ஏசப்பா எங்களை ஆஸ்வத்து வருடத்து ஏசப்பா இந்த புதிய நாளை காண கிரியப்பா நன்றி நன்றி தகப்பனே ஏசப்பா. இங்கே ஒரு கூட்ட ஜனங்களாக கர்த்தாவே ஏசப்பா முயற்சி தாயக ஒன்று சேர நன்றி கர்த்தாவே ஏசப்பா. அதிகால வேலை யாரும் கேட்குற எவனோ ஏசப்பா பெற்றுக்கொள்ள வார்த்தைப்படி கர்த்தாவே ஏசப்பா. நாங்கள் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. சபையிலேயே கர்த்தாவே ஏசப்பா எத்தனையோ ஏசப்பா ஆத்மா கர்த்தாவே ஏசப்பா குடும்பமாக இருந்து கர்த்தாவே ஏசப்பா வராமல் இருக்க தடையாக இருக்க பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. தடையை முறித்து போட்டு கர்த்தாவே ஏசப்பா எல்லாரும் கர்த்தாவே ஏசப்பா குடும்பம் வர கிரிய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா. இங்கே மட்டும் இல்லை கர்த்தாவே இருக்க எல்லா சபைக்கும் கர்த்தாவே போகிற ஜனங்கள் கர்த்தாவே ஏசப்பா அவங்க குடும்பத்தாரோட ஏசப்பா அங்கே போய் ஏசப்பா மெதுவத்து ஆரோக்கிய கிருபை பாராட்டுங்க தகப்பனே இயேசுவே. சோதரம் தகப்பனே ஏசப்பா. நீரே ஏசப்பா அப்படி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா மனுஷனால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே ஹிருதயம் எல்லாம் கூடும் கர்த்தாவே ஏசப்பா. நீர் வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்க மனசுலும் நீங்கள் பேசுங்க கர்த்தாவே ஏசப்பா. அவங்க குடும்பம் ஏசப்பா எல்லா இடத்துங்களையும் கர்த்தாவே ஏசப்பா உங்களை பற்றி ஏசப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்பட உங்களை பற்றி உங்கள் நாமத்தை ஏசப்பா அவங்க ஏசப்பா உங்கள் நாமத்தை ஏசப்பா உலகெங்கும் அவங்க பிரசங்கிக்க கிரைய பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா எங்கள் உற்றார் எல்லாரும் பார்க்குறோம் கர்த்தாவே ஏசப்பா. பிரஜாதி ஏசப்பா அவங்க ஏசப்பா விக்கிரத்தை ஏசப்பா தேடி ஓடிக்கொண்டிருக்காங்க நிலைமை மாற கிரைய பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா. அவங்களும் கர்த்தாவே ஏசப்பா உங்களுக்குள்ள ஏசப்பா ரட்சிக்கப்பட்டு வாழ கிரைய பாட்டுங்க ஏசப்பா. அவங்க சுவிசேஷம் சொல்லும் போது அவங்களும் ஏசப்பா உங்களை பற்றி ஏசப்பா அறிந்து கொண்டு ஏசப்பா உங்க ருசி பார்க்க கிரைய பாடுங்க கர்த்தாவே ஏசப்பா. என்னை ருசித்து பாருங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே ஏசப்பா. அவங்களும் கர்த்தாவே ஏசப்பா அந்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க. அவங்களையும் நீங்கள் ஆசையும் கர்த்தாவே ஏசப்பா. எங்கள் தேசத்துலையும் கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் வசிக்கிற இந்த பகுதியிலும் எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே ஏசப்பா நீங்க ஒரு கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே ஏசப்பா. எல்லாரையும் கர்த்தாவே ஏசப்பா நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா சோதரம் கர்த்தாவே ஏசப்பா. நீ சொன்ன ஏசப்பா எல்லாத்தையும் செய்கிறவாள் நீரே கர்த்தாவே ஏசப்பா. மனுஷனால கூடாது கர்த்தாவே ஏசப்பா. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே ஏசப்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா எத்தனை ஏசப்பா அற்புதத்தை அதே செய்திருக்கீங்க கர்த்தாவே ஏசப்பா. இந்த காதலர் பகுதி ஏசப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே ஏசப்பா. இங்கே இருக்க அத்தனை ஜனங்களும் கர்த்தாவே ஏசப்பா நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களாக மாற கிரைய பாட்டும் கர்த்தாவே ஏசப்பா. இங்கே எல்லா ஏசப்பா தெருவுக்குள்ள இருக்க ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஏசப்பா எல்லா சபைங்களுக்கும் ஏசப்பா நிரம்பி வழியத்தக்கதான ஏசப்பா ஆத்துமக்களை வர கிரைய பாட்டும் கர்த்தாவே ஏசப்பா. இந்த ஏசப்பா இந்த பகுதி கர்த்தாவே ஏசப்பா வர போகிற எல்லா மாதங்களையும் எப்பா நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஜெபித்தோம் கர்த்தா எங்களுக்கு ஆசிரியர் கொடுத்தா ஏசப்பா விசுவாசத்தோட கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் கண்ணோக்கி பார்த்து ஏசப்பா உங்களுக்கு சாட்சியாக நிற்க எங்களை கிரைய பாட்டு ஏசப்பா அதுக்கு எங்களை ஒரு பாத்திரமா எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஏசுநாஜருக்கு நல்ல பிதாவே ஆமே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கேட்டீங்க. அப்படியே செய்ய போவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னொரு குறிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். ஏஞ்சல் வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்மளோட சபையின் ஊழியங்களுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். நம்மளோட சபையின் கட்டுமான பணி சீக்கிரமா நடைபெறுந்து முடிக்கணும். ஆண்டவர் சித்தமானா அடுத்த மாதம் நம்ம சபையின் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான எல்லா தேவைகளும் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் சந்திக்கப்படும் சொல்லி ஒரு பாரத்தோட அநேக வருஷம் நம்ம காத்துட்ருக்கோம். இந்த வேலை சீக்கிரமாக முடிக்க அடிப்படணும். சீக்கிரமாக அதுக்கான தேவைகள்லாம் கொடுக்குற அளவுக்கு எங்கள் ஒவ்வொரு கையிலையும் ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபம்லாம். அதே மாதிரி நம்மளோட சபைக்கு சொந்தமாக ஒரு வாகனம் வேணும். நம்ம என்ன ஊழியங்கள்லாம் வெளியே போனால் தேவைப்படுறத பார்க்குறோம். இதை சந்திக்கப்படணும்னு சொல்லிட்டு 3வது நம்ம சபையோட ஒரு கிளை சபை இந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்படணும்ப்பான்னு சொல்லி தேவன் ஒரு 3 குறிப்புக்காக நம்ம எல்லாம் சபையோட பாரத்தோட ஜெபமெல்லாம் இந்த ஆண்டு நம்ம வாக்கு பண்ணுங்க எங்கள் பூமியை சுதந்திர கொள்கையும் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் அப்படியே நம்ம சுதந்திரிக்க செய்ய தேவன் உதவி செய்ய ஒரு பாரத்தோட மஜ்ஜமெல்லாம் நல்லா நேராக முட்டி போட்டு ஆண்டவருக்காக ஆண்டவரே இந்த ஊழியங்கள் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு என்னோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம்.
அதுக்கு நான் குடுக்கணும் ஆண்டவரே. நேரத்த மாத்திரம் இல்ல, என்னோட பணத்த குடுக்கணும். ஆண்டவருக்காக நான் ஊழியத்த செய்யணும்னு சொல்லி, நம்மளே முதல்ல ஒப்புக் குடுக்கலாம். நம்மலாம் பாரத்தோட ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியங்கள் வளர்ச்சி அடையணும்னா வெறுமே வளராது. ஆண்டவர் நம்மள மூலியமா பயன்படுத்த ஆண்டவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே நான் குடுக்கிறவனா இருக்கணும்ப்பா. என் கைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆலயத்தின் வேலைக்கா இருக்கட்டும், வாகனம் வாங்குற தேவையா இருக்கட்டும், ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு இடத்த வாங்குறதுக்கா இருக்கட்டும், அதுல என்னோட பங்களிப்பு இருக்கணும்ப்பா. என் கைய ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி, இந்த ஆண்டுல எங்கள ஒவ்வொருத்தரையும் சுதந்திரிக்க செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்க சபையோராய் இணைந்து நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒரு பாரத்தோட நம்ம எல்லாம் கேட்கும்போது, ஆண்டவர் அதை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இதுக்காக ஜெபம் பண்ணுமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் கொடுத்த எல்லா கிருபைக்காக தயவுக்காக நன்றி இயேசப்பா. இப்போ இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு நீங்கள் வெல்தாங்க இயேசப்பா. இப்போ சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா ஊழியங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அதிகாலை ஜெபங்களை ஆசீர்வதிங்க இயேசப்பா. அதிகாலையில் தேடுறான்னு கண்டடைவான்னு சொன்னபடியே இயேசப்பா. அதிகாலையில் வரவங்க எல்லாரும் நம்ம காண உதவி செய்யுங்க இயேசப்பா. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் தாங்க இயேசப்பா. இந்த அதிகாலை ஜெபம் தொடர்ந்து நடக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. இப்போ ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வீட்டில் இருக்கவங்களாம் வந்து ஏசப்பா அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஈவினிங் நைட் நடக்கிற அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா பெண்கள் ஆண்கள் ஏசப்பா வந்து அந்த அந்த கூடுகளில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த ஒருமனத்தின் ஆவியை நீங்கள் தாங்க ஏசப்பா. வீட்டு கூட்டங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஏசப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் ஏசப்பா அங்கே அந்த வீட்டு கூட்டங்களுக்கு கூட்டு வர உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த ஊழியங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. யூத் மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணுறோம் ஏசப்பா. இந்த யூத் மீட்டிங்கை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா வாலிபர்கள் ஏசப்பா அந்த கூடுகையில் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா வாலிபர்களெல்லாம் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துங்க ஏசப்பா. சண்டே சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஓய்வு நாளை யார் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதை பரிசுத்தமாக ஆசரிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. சபை கூடி வரத்தில் யார் விட்டு விடக்கூடாது ஏசப்பா. எல்லா ஊழியங்களும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. பைபிள் ஸ்டடி நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சண்டே கிளாஸை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சண்டே கிளாஸ்க்கு நிறைய பிள்ளைகள் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க பெற்றோர்கள்லாம் அனுப்பிவிட உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இருக்க அந்த குளத்தூரில் நடக்கிற அந்த குளத்தூர் சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அங்கே சீக்கிரமாக சர்ச்சு கட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் புஷ்பகிரியில் சர்ச்சு கட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னும் எங்கெங்கெல்லாம் கைப்பிரதிகள்லாம் போகிறாங்களோ ஏசப்பா அங்கே ஏசப்பா நல்ல சுவிசேஷங்களை அறிவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அங்கங்கே ஏசப்பா சபைகள் ஏசப்பா ஸ்தாபிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் ஒரு கிளை சபையை ஏசப்பா ஆரம்பிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த குளத்தூரில் புஷ்பகிரியில் ஏசப்பா நான் நிறைய பேர் ஏசப்பா சபைக்கு புதுசாக வர உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க அங்கே இடத்த வாங்கி ஏசப்பா சபை கட்ட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. அது எங்கள் ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா விசுவாசிங்களும் ஏசப்பா அது கொடுக்க உற்சாகமாக கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் கூட வந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஜெபத்துக்கிட்ட நீங்க அப்படியே செய்யப்போது கைமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்துங்க. அதே போல் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு வடிவுக்கரசி அவர்களுக்காக, ஒரு மேரி அவர்களுக்காக, ஒரு சரவணன் அவர்களுக்காக, ரவி அவர்களுக்காக, சகோதரி பூங்கோதை அவர்களுக்காக, சகோதரி கவிதா அவர்களுக்காக, சகோதரி குளோரி அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய பலத்தினால தேவன் இடைக்கட்டி வழி நடத்தும்படி, அதேபோல் ஆபிரகாமுடைய அந்த கையில் இருக்கிற அந்த பலவீனங்கள் மாறும்படி, அதேபோல் 4வது இருக்க ஒரு ஆபிரகாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல பரிபூர்ண ஒரு சுகத்தை தரும்படி, கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா பலவீனங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய பலத்தினால கர்த்தர் நீர் இடைக்கட்டி வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையப்பா. இப்பேற்பட்ட வியாதியும் குணமாக்க வல்லவராக நீர் இருக்கிறீரப்பா. வல்லமையுள்ள தேவனே, இவர்களுடைய எல்லா சரீர பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இப்படி பலத்தினால தேவன் நீர் இடைக்கட்டி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. கர்த்தர் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்கப்பா. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க. அதே போல் குடும்ப தலைவர்கள் எடுக்கிற வேலை தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தாங்க. ஒவ்வொரு நாளும் வாகனத்தில் போகும்போதும் வரும்பொழுதும் தேவ பாதுகாப்பின் கரம் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சத்துரு எந்த விதத்திலும் தொடாதபடி
ஆண்டவர் நீர் அவர்களை பாதுகாத்து பிரயாணங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகள் சந்திக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்க உதவி செய்யுங்க. அதே போல் நந்தாவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா விளைவினங்களை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தருடைய அனுக்கிரகம் தொடர்ந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறங்கள் ஆண்டவர். காரியங்கள் எல்லாம் கைகூடி வர கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. விசேஷமாய் வாலிப ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் வழிமாறி போகாதபடி வாலிபத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் தன்னை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்த தலைமுறைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ள ஒரு தலைமுறையாய் காணப்பட, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற தலைமுறையாய் காணப்பட, ஆமென், கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒரு தலைமுறையாய் காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் தேசம், இந்திய தேசம் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. தேச தலைவர்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் தேவனுடைய ஆலயம் ஆண்டவரை நிறுவப்பட, எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அநேக புதிய ஊழியர்களை ஆண்டவரை, இளம் தலைமுறைகளை ஊழியத்துக்கு நீங்கள் அழைச்சி வாங்கப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் பட்டணத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டவரை கிராமங்களிலும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவும், அடிப்படை தேவை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரை அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் தயவை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஆலயம் ஆண்டவரே ஆலய கட்டுமான காரியங்களுக்காக மீண்டும் சமூகத்தில் வருகிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய ஆண்டவரே, மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அதே போல் ஒரே குறிப்பு சாந்தினிக்காக நம்ம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல ஆண்டவரே சுகபலனை தரும்படி, கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் வேண்டிய எல்லா போஷாக்குகளை தந்து ஆண்டவர் நல்ல அவயங்கள் எல்லாம் நேர்த்தியாய் உருவாக்கப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. ஏற்ற காலத்திலே சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு கர்த்தர் நீர் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். உட்கார்வோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவரை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். வேறு ஒருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் மனதில் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைப்பதும் இல்லை, ஒருவன் தனக்கென்று மரிப்பதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம்.
கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளவர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்திருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரில் ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடைகளையும் தடுக்களையும் இடர்களையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளாதிருக்கிறவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிக்கவும் குடிக்கவும் அல்ல, அது நீதி சமாதானம் உள்ள பரிசுத்த ஆவியினுடையதாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை அந்யோன்ய பக்தி விருத்தி உடையவனாய் உண்டாக்கவைகளையும் நாட கடவும். போஜனத்தை நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான், ஆனாலும் இடல உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாய் இருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றதையாகிலும் செய்யாதிருக்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதாவது தவறுகிறதற்காவது பலவீனம் படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவனில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாகாதவன் பாக்கியவான். சேர்ந்து வாசிப்பும். ஒருவன் சமுசயப்படுத்துகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். அப்போ நமக்கு வர வேண்டியது எல்லாம் எப்படி வரணும்? விசுவாசத்தினால வரணும். கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு நன்மை செய்வார், இந்த நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்று விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லாமல் வர்றது எல்லாமே நமக்கு எப்படியா இருக்குதான்? பாவமாக இருக்குது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை தேடி வந்த இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலும் ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும்
வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் எங்களோடு இடைப்பட்டீர். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையின் தேவன் இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் உம்முடைய வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இங்கே பாரம் அப்படின்னா என்னன்றது குறித்து நம்ம பார்த்தோமானால் அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி சுமப்பானே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பாரம்? நமக்கு ஆவிக்குரிய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது, அப்படி தானே? அல்லேலூயா. நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தையும் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பொறுப்பு நமக்கு வேணுமா இல்லையாங்க? யோசுவா சொல்ற, நானும் என் வீட்டார்மோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நமக்கு ஆவிக்குரிய பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஆவிக்குரிய பாரம். ஐயோ, அந்த ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே, தேசம் ரட்சிக்கப்படலை, எங்கள் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை. ஒரு ஆவிக்குரிய பாரம் நமக்கு இருக்கா? ஆமேன். ஆவிக்குரிய ஒரு பாரம். நம்முடைய செயல்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கேன் கர்த்தருக்குள்ளே, நான் எப்படி இருக்கிறேன், என் பிரயாசம் எப்படி இருக்குது, ஆவிக்குரிய செயல்கள், நம்முடைய கடமைகள். அவனவன் தன் தன் பாரத்தை, நம்ம கடமை என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளே குடும்பத்தை நடத்தணும். அவங்களுடைய எல்லா தேவைகள் நாம் சந்திக்கணும். ஒரு குடும்ப தலைவனாக நான் சொல்கிறேன், அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்கணும். தேவனுக்கு முன்பாக நான் இருக்கிறேன் அந்த உணர்வு எப்பவுமே நமக்கு இருக்கணும். அடுத்தவங்களை நாம் குற்றப்படுத்தும் பொழுது, அடுத்தவங்களை நாம் நியாயம் தீர்க்கும் பொழுது, நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நம்ம வாசித்த வேத பகுதிகளோடு பார்த்தோம், அப்படி தானே? ஒரு வேலைக்காரனுக்கு எஜமான் யாரு? ஆமாம், அந்த இம்மிடியட்டாக இருக்கிற பாஸ் தானே. பைபிள் அப்படி தானே வாசித்தோம். எடுத்தவங்க அதை வாசிங்க. மற்றவருடைய வேலைக்காரனை, 4ஆம் வசனம், குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம தேவனுக்கு முன்பாக ஆமேன் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு பொசிஷனில் நாம் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்கணும். கலாத்தியரில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஆமேன். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பிரமாணம் என்ன? முதலாவது கர்த்தரை தேடணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவரை தேடுறதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை தேடணும். ஆமேன். உங்களை நேசிக்கிறது போல பிறனையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை, உண்மையை பேசணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? மற்றவர்களுக்கு இடரலற்ற ஒரு வாழ்க்கை. அப்போ நம்மளை பார்க்குறவங்க ஆமேன் இயேசுவை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது. வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தன்னை குறித்து நம்மளை குறித்து நாம ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்கப்படுகிற அந்த நாள் மிக சமீபமாக இருக்குது. ஆகவே நமக்கிட்டே 1008 குறைகள் இருக்கும் பொழுது, ஆமேன், நம்மக்கிட்டே நிறைய குறைகள் இருக்கும்போது அதை உணர்ந்து அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஆமேன். பாவத்தோடு நம்முடைய ஜீவியம் இருக்குமானால் நிச்சயமாய் நம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எசேக்கியேல் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரொம்ப கவனமாக இந்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார்.
நாமும் அவருக்கு அவருக்கு அவர் அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் தான். ஆமேன். தன்னைத்தான் ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக மாக்கி கொள்ள முடியாது. என்னதான் போட்டு சோப்பு போட்டு குளித்தாலும், ஆமாம், என்னதான் ஈசோப்பு போட்டு குளித்தாலும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. 2 கொரிந்தியர் 5:5 வாசிக்கிறோம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. பரிசுத்த ஆவியான நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நிறைய நேரங்கள் நம்மளை உணர்த்துவார். இதை செய்யாத, இதை போகாதே, இங்கே நிற்காதே, அங்கே போகாதே அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாராம். ஆகவே ஆவியானவருக்கு சார்ந்து, ஆவியானவரை சார்ந்து அவரை நம்பி நாம் ஜீவிக்கணும். அவனவன் தன் பாரத்தை சுமக்கணும். நமக்கு நமக்கு 1008 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அப்படி தானே? பொறுப்புகள் நமக்கு ஜாஸ்தி, அப்படி தானே? இருக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து இருக்கிறீங்களா? நம்மளை நாமே ஆயத்தப்படுத்தி அவர் வருகைக்கு நீங்களும் நானும் எதிர்படணும்னா ரொம்ப கவனமாக காத்துக்கொள்ளுங்க. எந்த விதத்திலும் நாம் குற்றப்பட்டு போயிடக்கூடாது. மோசேயுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல அந்த கண்மலையை என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் அதுதான். பாக்கியெல்லாம் பாருங்க, ஆரம்பகால மினிஸ்ட்ரி அவருக்கு ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொன்னாலும் பிறகு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்களுடைய காரியங்களை பார்த்து அவர் விரக்தியில் போய் அவர் ரொம்ப தன்னை ஒடுக்கிக்கிறத பார்க்குறோம். ஆண்டவரே, என்னால் அது பாரமாக இருக்குது, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல. ஆனாலும் மோசே தேவனிடத்தில் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால, தேவனுடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் அவனை மெச்சுக்கொண்டார். ஆனாலும் பாருங்க, ஒரே ஒரு காரியம், பேச வேண்டிய கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல அவர் அடித்ததுனால கானானுக்குள்ளே அவர் போக முடியல. ரொம்ப கவனமாக இருங்க. ஆளானப்பட்ட மோசேக்கே அந்த நிலைமை. கானானை பார்க்க முடியல. 40 வருஷமாக பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தில் வந்துட்டார். ஆல்மோஸ்ட் கானானை பார்க்குற அளவுக்கு அவர் கேட்குறாரு. அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், ஆண்டவரே நான் அந்த கானானை பார்க்கணும், இல்லை அப்படி தானே? மலை மேலே ஏறி பாருன்றார் ஆண்டவர். ஏறிப்பார். அந்த வாஞ்சை அவர் பார்த்து, நீ வேணா அங்கேருந்து பார்த்துக்கோ. அவருக்கு எவ்வளோ வாஞ்சி இருந்திருக்கும், எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் ஆண்டவர். ஏன்னா நம்ம ஆளுங்க ஏற்கனவே அங்கிருந்த கனியெல்லாம் வர கொண்டு வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டாங்களா, அதை அவர் சாப்பிட்டு பார்த்துருப்பார், இல்லை? அந்த கானானுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ வாஞ்சை இருந்திருக்கும், எவ்வளோ ஆவல் இருந்திருக்கும். ஆண்டவர் கொடுக்குற தேசமாச்சே, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத மரத்துலேருந்து கனியை புசிப்ப, பாலும் தேனும் ஓடும். அவ்வளோ செல்வ செழிப்பான அந்த தேசத்துக்குள்ளே, அந்த 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 பட்டணத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருப்போம், இல்லை? உண்மைதானா? பக்கத்தில் பார்த்துக்கல, உண்மைதானா? நம்ம பேர் அதில் வரலன்னா கஷ்டம் தானே, இல்லை? அவர் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார். கடைசியில் இந்த ஒரு காரியத்தை அவர் மிஸ் பண்ணதுனால கானானுக்குள்ளே போக முடியல. ஆனாலும் கர்த்தர் மோசையை எடுத்துக்கொண்டாலும் அவரே அடக்கம் பண்ணதாக பார்க்கிறோம். மோசையுடைய கல்லறை இல்லை, பூமியில் இல்லை, அவரே அதை அடக்கம் பண்ணார். பாருங்க, இந்த அடக்கம் பண்ணும்போது பிசாசு பாருங்க மோசையின் சரீரத்தை தர்க்கிக்கிறான் தேவனிடத்துல, இல்லை? ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறதே பாவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரொம்ப கவனமா இருங்க. அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. ரொம்ப கவனமா இருங்க. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நம்மளை குறித்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். பிறகு இதில் போயிட்டு அடுத்த ஆளை பார்க்கறது நமக்கு அவசியம் இல்லை. நம்மால் இயன்ற உதவிகளை செய்யலாம். ஆவிக்குரிய ஒரு பாரம், ஐயோ என் ஜனம், என் குலம் அழிஞ்சு போதே, ஆத்மா இயேசுவை அறியாமல் இப்படி இருக்கிறாங்களே, ஒரு ஆவிக்குரிய பாரம் நமக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் பட்டணம் ஆண்டவரை அறியாமல் இப்படி இருக்குதே. அதனால தான் பவுல் அத்தேனை பட்டணத்தில் பார்க்கும்போது அந்த தேசம் முழுவதும் விக்கிரகத்தில் நிறைந்திருக்கிறத பார்த்தோன்னே ஆவியில் வைராக்கியம் கொண்டு, இல்லை? ஆவியில் அவருக்கு ஒரு வைராக்கியம்,
இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளும் அப்படிப்பட்ட வைராக்கியம் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு ஆவிக்குரிய பாரம் ஆமேன் நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நன்மை செய்யுங்க, நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்யுங்க. உங்களால் ஆன மட்டும், உங்களால் இயன்ற மட்டும். கடன் வாங்கி நன்மை செய்ய சொல்லலை. உங்கள் சத்துவத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் திராணிக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உண்மையை பேசுங்க, மற்றவர்களுக்கு இடரற்ற வாழ்க்கை வாழுங்க. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை குறித்து தானே கணக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வர்ற மார்ச்சில் பார்த்தீங்கன்னா, மார்ச் ஆண்டில் அரசாங்கம் கேட்குது, உங்கள் வருமானத்தினுடைய கணக்கு கொடுங்கன்னு கேட்குது. கொடுக்கலான்னு என்ன செய்யுது கவர்மெண்ட்டு? பெனால்ட்டி போடுது, டேட்டு கொடுக்குது, ஒரு ஃபைனல் டேட் கொடுக்குது. இந்த டேட்டுக்குள்ளே நீ என்ன செய்யணும்? உன் கணக்கை ஒப்பு கொடு. ஆமென். இந்த உலக பிரகாரமான அரசாங்கமே கேட்குமானால் பரலோக அரசாங்கம் கண்டிப்பாக நம்மளை கேட்கும். உங்கள் ஒவ்வொருவரும் குறித்தும், என்னை குறித்தும், ஆமேன், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தை குறித்தும் என்கிட்ட கணக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம எப்பவுமே ஆயத்தமாக வச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குடும்ப தலைவர்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கு 4 பேர்னா 4 பேருடைய ஆத்மாவின் கணக்கை யார்கிட்ட கேட்பார்? குடும்ப தலைவன்கிட்ட. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. எப்போ கண்ணை மூடுவோன்னு தெரியாது. ஆமென். மரணம் யாருக்கும் எப்போ வேணாலும் வரலாம். யாருக்கும் சூழ்நிலை எப்போ வேணாலும் மாறலாம். நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம இப்படியே இருப்போம் தெரியல, ஆண்டவர் தான் அறிவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகவே எப்பவுமே கணக்கு ஒப்புவிக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஆமேன், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் ஜீவிப்போமானால் நிச்சயமாய் அவர் வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு உன்னத அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே, சுமப்பானே. எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. என் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. யாருக்கும் நாம் மற்றவர்களுக்கு இடரற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். மற்றவர்களுக்கு இடரலாக நம்ம போயிடக்கூடாது. இடரலாக போகாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் இருக்குமானால், மனக்கசப்புகள் இருக்குமானால் பேசிடுங்க, பேசிடுங்க. ஒன்றுத்தையும் நம்ம கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசிடுங்க. உங்களை குறித்து எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, கசப்பு இருக்குது, அறிக்கை பண்ணி ஒப்புரவாகிறதுக்கு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் ஒன்று வரும். உலகமே, உலக பிரகாரமாக உள்ள அரசாங்கமே அதை கேட்குமானால், ஆமீன், பரலோக அரசாங்கம் நம்மிடத்தில் ஒரு நாள் கணக்கு கேட்போம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். ஜாக்கிரதையாக பேசுங்க. ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி 4 தடவை யோசிங்க. இதை பேசலாமா அப்படின்னு யோசித்து பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும். தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுருக்கமாக இருக்கட்டும், சுருக்கமாக இருக்கட்டும். நிறைய கேளுங்க. கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், ஆமேன், கோவப்படுறதுக்கு தாமதமாக. ரொம்ப கவனமாக இருங்க. என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஜீவிய காலங்களில் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்து அன்று அநேகரை பக்கமாய் திருப்புகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை உருவாக்குங்க, எங்களை பயன்படுத்துங்க. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் இந்த புதிய நாளிலும் உம்மை முன் வைத்து இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், எல்லா மனித தயவுகள், பாதுகாப்புகள் தொடர்ந்து எங்கள் கூட இருக்கட்டும்.
இந்த நாள் வெற்றி உள்ள நாளாக இருக்க உதவி செய்யும். படிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவர் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Praise